Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று இந்த நாள் பரிசுத்த ஆராதனை தேவனை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கடந்த 6 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தார், போதுமானவராயிருந்தார், நன்மை செய்தார், நோய் நொடி இல்லாமல் காத்து கொண்டார், ஆயுஷ் நாள்களை கூடுதலாக தந்தார். நமது போக்கில் வரவில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் அல்லவா? ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நமது ஆவியாத்ம சரீரத்தை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆராதனைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே மக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்த ஆராதனைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்மட கரங்களில் கொடுக்குறோம் ராஜா. தேவனே அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்மட கரங்களில் கொடுக்குறோம். எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கட்டுப்பாடுக்குள்ளே நீர் வைத்துக் கொள்வீராக. இந்த நாள் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியுங்க ராஜா, ஆசீர்வதியுங்க. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை வைத்து கொள்ளுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பரிபூர்ணமாக உணரத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ராஜா, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்தீர், நீர் எங்களை வழி நடத்தினீர், எங்கள் ஆயுஷ் நாட்களை ஒரு நாள் கூடுதலாக தந்தீர் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்தீர். அதுக்காக உமக்கு கோடா கூடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மகிமையான பாக்கியமான சாக்கியமான நேரங்களை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்கள் எங்கேயெல்லாம் போய் வந்தேனோ உம்மோட பாதுகாப்பின் கரம் எப்பொழுதும் எங்கள் மேலே இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் இந்த இடத்துல இறங்கி வந்து பரிசுத்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்க, ஆராதனை நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் அளவில்லாத ஒரு பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறேன். நாங்கள் நிற்கிற இடத்தை மறந்து விட்டு உம்மோடு நாங்கள் உறவாட, உம்மோடு நாங்கள் பேச ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றி உள்ள ஒரு ஆராதனை செய்ய நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி 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 ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் இந்த இடத்துல ஆண்டவரே உலாவுகிறதை நாங்கள் உணரத்தக்கதாக உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்ய உதவி செய்வீராக. ஆராதனை நடத்துகிற ஆராதனை குழுவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, அவர்களும் ஆண்டவரே அப்பா அதிகமாக ஆண்டவரே ஆராதனையில் ஈடுபட்டு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நின்று ஆராதனை செய்யத்தக்கதாக நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வர்ஷிப்பில் பாடுகிற எல்லா பாடலும் அர்த்தமுள்ள பாடல்களாக இருக்கட்டும், எங்களை தொடுகிற பாடலாக இருக்கட்டும், எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே அப்பா நீ வந்து இறங்கி ஆளுகை செய்கிற பாடலாக இருக்கட்டும் ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே அறிவிப்பு வேலையை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையானது வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே. அதே நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி பாய எங்களை விட்டு கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரோட பந்திய நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஒருவர் கூட அபாத்திரவான்களாக பந்தியிலே கை வைக்காமல் எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து உம்மோட பரிசுத்த பந்தியில் கை வைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில் நடக்கிற ஒரு காரியமும் ஒரு சடங்காச்சாரமாயிராமல் ஆண்டவரே புத்துணர்ச்சியோடு செய்யத்தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். யூத் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக ஒன்று சேர்ந்து உம்மோட நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தூர தேசத்தில் ஊழியம் செய்கிற எங்கள் தலைமை போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அதிகமாக அவரை ஆட்கொள்ளட்டும். எந்த சபையில் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையில் பேசுகிறாரோ கர்த்தர் தாமே ஆண்டவரே அவரோடு கூட இருந்து ஆண்டவரே நீருப்பா பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கே சென்று பேசினாலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஆண்டவரே வெளிப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே எங்கள் போதகருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகபலனையும் நீ தாங்க. எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 17, Psalms 17. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகள் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும். உம்முடைய சன்னதிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்பியிருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினைந்துணியிருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைத்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. மீறுகிறதுக்கு அவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதவி இருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவர்களுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நானோ நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் வழியும்போது உமது சாயல் திருப்தியாகும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாய் நல்லா உற்சாகத்தோடு மனதோடு பரிசுத்த ஆவியானவர் உற்சாக கரங்களை தட்டி வரவேற்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி
கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நமக்கு நல்ல சுகமும் நல்ல பலனும் ஜீவனும் தந்து ஆரோக்கியம் தந்து நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை அப்படியே கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, ஆண்டவரே நீர் எங்களுக்காய் ஆண்டவரே ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி ராஜா, ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர் தகப்பனே அப்பா, ஆண்டவரே எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலையில நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. கடந்த 6 மாதங்கள் தாப்பா ஆண்டவரே எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் இருந்தது தகப்பனே, அது எல்லாவற்றையும் நீர் சந்தித்தீர் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ பலவீனங்கள் வந்தது தகப்பனே. ஆண்டவரே அது எல்லாவற்றையும் நின்று தகப்பனே ராஜா எங்களை மீட்டெடுத்து இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே துதிக்க பார்த்தீர். ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா வந்திருக்கிறீங்க கர்த்தரை ஆராதிக்க? ஆமென். முதலாவதாக தூய தூயாயம் இயேசுநாதா, அவர் நாமம் மாத்திரம் வாழ்த்த பெறுக என்று சொல்லி நாம் வாய்களை திறந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா. தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. அவர் சாவை வென்ற தேவன், உயிரோடு இருந்த தேவன், சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்த தேவன், நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கும்படி அவரை தொழுது கொள்ள அவர் சமூகத்திலே நம்மை நிறுத்தியிருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றி உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய மங்கா வாழ்வை அவர் மாற்றும்படியாய் மீண்டும் அவர் இந்த மண்ணிலே வந்து நிற்க போகிறார். அந்த நாளுக்காய் நம்மை ஆயத்தமாக்க இந்த வேளையில அவர் உயர்த்தி நாம் பாடுவோமா. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்கா வாழ்வை எமக்கு தருவீர்,
வாழ்வை எமக்கு தருவீர் மன்னா தொழுதிடுவோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வந்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வந்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே ஆண்டவரே கனத்துக்கு பாத்திரர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்படியே உங்கள் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 தகப்பனே. அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமே அப்பா. ஆண்டவரே எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அல்லவா. உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். எல்லா வாய்களை விரிவாய் திறந்து வாய்களை விரிவாய் திற அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே வாய்களை விரிவாய் திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 தகப்பனே. அப்பா நீர் ஒருவரே ஆண்டவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஹalleluya. அடுத்தபடியாக துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போமா அந்த வேளையிலே. ஹalleluya. ஸ்தோத்திர ராஜா. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே அவர் நாமம் அறிந்த நம்மை அவர் மேல் வாஞ்சை கொண்ட யாவரையும் கர்த்தர் விடுவித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? உந்த நாமம் அறிந்த என்னை உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர்
உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உண்மையில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. நம்முடைய கால்கள் சறுக்கின போது அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாய், அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக நம்மை மறைத்து கொண்டு அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோமா? எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரென் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரென் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. 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 துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. மீண்டும் ஒரு விஷயம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை
ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆம் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர் அப்பா. ரீ பாரா பாலா ரனா ரபா ராமா ரீ ஷாக்கரி நரபலரோ கோத்துருனரபோ ரீ பாபா பாபா ரபா நரபல ரமா ரீ ஷாக்கா பாபா ரீ கனரபலரோ கோத்துருனரபோ ரீ பாபா பாபா ரபா லரனா ரபலரா ஷாக்கரி நரபலபா. யோசுவாவின் நாட்களில் ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்த போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. யோசபாத்தின் நாட்களில் ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்த போது அவர்கள் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டிட்டு விழுந்தார்கள். இந்த நாளிலே உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து துதிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் யாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. ரீ பா ரா பா லா ரா நா ரா பா ரா மா ரீ கரபல ரா ஷக்கரி நரபலரோ ரீ பா 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 ரா பா லா ரா கத்திர நரபா ரீ பா ரா நரபலரோ கோத்தரனரபோ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் தேவைகளை பார்க்காதீங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரே உனக்கு உன்னை காத்துக் கொள்வார் என்று சொன்னது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவன் உங்களை கரங்களை பிடித்து உங்களை கரங்களை பிடித்துக் கொண்டு உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா, அப்படியே உயர்த்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்த நாம், அவர் நாமத்தை அறிந்த நாம், அவர் மேல் வாஞ்சை உள்ள நாம் அவருடைய நாமத்தை சொல்லி அப்படியே அவர் நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. ரீ பா ரமா நரபா லரபா ரீ கரபலரா ஷக்கரி நரபா ரீ பாபா பா ரீ பலரா கத்திர நரபா. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, துணையாளரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, கேடகமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், நீர் ஒருவரே தூய தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீ பா ராமா நரபா லரபா ரீ ஷக்கரி நரபலரோ ரீ பா 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 ரபா லரா நரபா லரமா ரீ கனரபா லரா கத்திர நரபலரோ ரீ ஷா பா 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 ரபா லரபா லபா ரீ நமா ரா கத்திர நரபா லரபா ரீ பா 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 ரபா லரா நா ஷா கத்திர நரபா ரீ பா ரா நரபா லரமோ ரீ நா ரா கா பா பா ரா கத்திர நரபலரோ ரீ ரா பா 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 ரபா லரா நரபா லரபா ரீ ஷா பா பா ரீ கனரபா லரா ரபா ரீ பா நரபலரோ கோத்தர நரபோ ரீ பா 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 ரபா லரா நரபா லரமா ரீ பா ரா நரபா லரமா ரபா லபா ரீ ஷா கரி நரபலரோ கோத்தர நரபோ ரீ பா 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 ரபா லரா நரபா லபா ரீ கனரபா லரமா நரா ஷா கத்திர நரபோ ரீ பா 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 ரபா லரா நரபா ரீ கனரபலரோ கோத்தர நரபோ ரீ நரமா ரபா லரமா ரா ரீ ஷா கரி நரபலரோ ரா ரபா ரபா நீ ரபா லரமோ ரா கத்திர நரபா லரமா ரீ பா பா ரா நரபலரோ கோத்தரோ ரீ ரபா பா ரா ஷா கதிர நரபா ரீ பா பா ரபா நரா கத்திர நரபலரோ ரீ ரமா மனா ரபா லபா ரமா ரீ நமரோ கோலரோபோ ரீ ரா கஷா கரி நரபா லரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமே அப்பா, ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கடந்த நாட்கள் நாங்கள் செய்த பாவங்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, உம்மை நினையாத நாட்கள் உண்டு. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு விஷயாய் தகப்பனே, ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயாய் தகப்பனே ராஜா. இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம் தகப்பனே ராஜா. நீர் எங்களுக்காய் சிந்தின ராஜா. ஆண்டவரே வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் தகப்பனே மீண்டும் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க தகப்பனே அப்பா. ரீ பா ராமா நரபா லரா ரீ கனரபலரோ கோத்தர நரபோ ரீ பா ராமா நரா ஷக்கரி நரபா லரமா ரீ கரபல ரமனபா ரீ ஷக்கரி நபரபலபா ரீ ஷக்கத்திர நரபலரோ கோத்தர நரபோ ரீ பா 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 ரபா லரபா லபா ரீ ஷக்கர லரமா நகத்திர நரபா லரபா ரீ பா பா ரபா லபா
வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. நாம் பரிசுத்தமாகாவிட்டால் கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய இருக்கிற உறவிலே நாம் சீர்படுத்த முடியாது. நாம் பரிசுத்தமாகணும்னா கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற நம்முடைய உறவை நாம் சீர்படுத்தணும், நம்ம ஸ்திரப்படுத்தணும், அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். அந்த வேலையை அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி வாயிலை விரிவாய் திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. ரீபா ராமானா ரபாலா ரபா ரீ ஷக்கரின ரபலோ ரோகோத்தரோன ரபோ ரீபா ராமானா ரபாலா ரபா ரீ கனரபாலா ராகத்திரன ரபாலா ரபா ரீ நகரனரோ ரீ நமாமா ராஷக்கரின ரபா ரீ பாபா ரபாலா ரன ரபோ ரீ கனரபாலா ராகத்திரன ரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமாக்குங்க தகப்பனே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க தகப்பனே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவுங்க, ரத்தத்தினால் கழுவுங்க, ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை தரிசிக்கணும் தகப்பனே. அனுதினமும் எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உம்மை தரிசிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே அனுதினமும் எங்கள் வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் தரிசிக்கணும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே அப்பா. ஆமென் ராஜா. நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Hallelujah. 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 Hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy, holy are you, Lord God Almighty. Holy, holy
Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. ஆம் தகப்பனே, நீர் ஒருவரே தூயவர் தகப்பனே. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே நிற்கும்படியா இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பரலோகத்துக்கு இருக்க ஆண்டவரே, பரலோகத்திலே தூதர்கள் பாடுகிறது போல தகப்பனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை புகழ வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்கப்பா. Hallelujah, 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 Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே, நீரென்றும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே, ஆமென். Hallelujah, 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 Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. தூயரே, தூயரே, யாவரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே, நீரென்றும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே, ஆமென். துதியுமக்கே, துதியுமக்கே, ஆமென். துதியுமக்கே, துதியுமக்கே, ஆமென். துதியுமக்கே, துதியுமக்கே, ஆமென். ஹalleluya. ஆண்டவரே
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ரீ ராபா ராமா நரா ஷாக்கா தீர நரபல ராபா ரீ ஷாபா ராபா லர நரபரா ரீ பரா கத்தீர நரபலரோ ரீ கனரபல ரபா ராமா நரபல ரபா ரீ ஷாக்கா பாபா ராபா லர நரபல ரபா ரீ ஷாக்கா பாபா ரீ கனரபலரோ கோத்துரு ரபோ ரீ பாபா ராபா லர ஷாக்கா ரீ நரபல ரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பரிசுத்தமாக்கினவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினவரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க போகிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை கவலைகளை யாவற்றையும் நீர் மாற்ற போகிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியினால் ராஜா இடைகட்ட போகிறீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திர, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். உமக்கே சகல துதியும், உமக்கே சகல கணமும் சகல மகிமையும் ஆண்டவரே உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம் மத்தியில் பாஸ்டர் லூகாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவரை வரவேற்போமா. நிறைய முறை நம் சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து நமக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். இன்றும் நம் மத்தியில் பாஸ்டர் லூகாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வரவேற்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் தேவ பிரசன்னத்திலே இன்றைக்கு என்னோடு பேசுமப்பா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை மகிமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் நம்ம எழுப்ப வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நிமிடம் அப்படியே கைகளை உயர்த்தி, குட்டி பிள்ளைங்களா 2 கைகளையும் உயர்த்துங்க. என் மேல் நீர் வைத்த உன் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உன் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு, ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. சொல்லுவோமா? தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என்றாணிக்கும் மேலானதே. தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரன் ஆதரவே. நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீர் என் ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவாய் பெற்றேன்
தகப்பனே நன்றி, தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. 6 மாத காலங்களும் ஆண்டவர் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்திலே புதிய பந்தியோடு, மகிமையின் தேவனுடைய பந்தியோடு ஆசரிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். பஸ்கா பலியை ஆதி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அனுசரித்த பொழுது நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றது ஒண்ணுதான், பஸ்காவை அடித்து அதை தீவிரமாய் புசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அங்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அந்த பஸ்காவுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது செங்கடல் 2ஆக பிளக்க போகிறது என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது பார்வோனின் சேனை கடலிலே மூழ்க போகிறது என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது இனிமேல் தான் நமக்கு மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நம்மளோடு நடக்க போகிறது என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது வனாந்தரத்தில் மன்னாவினால் போஷிக்கப்பட போகிறோம் என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்பதாக போகும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொன்னார், அவர் சொன்னார், பஸ்காவை அடி. ஒரு விஷயம், அப்படியே கைகளை உயர்த்தி இந்த பந்தி 6 மாதம் எண்ணமற்று எப்படியோ ஏனோ தானே என்று நான் ஓடி இருந்தாலும் இந்த 7ஆம் மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை, புதிய அத்தியாயத்தை என் வாழ்விலே துவங்குவதற்காக தேவன் என்னை கொண்டு வந்து எனக்கு பின்பதாக இந்த மாதத்திலே நடத்தவிருக்கிற அத்தனை காரியங்களை நான் நினைவு கூர்ந்து என் தேவாதி தேவனுக்கு மகிமையை செலுத்துவேன் என்று சொல்லத்தக்கதாக கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயில திறந்த அந்நிய பாஷையிலே ஆவிக்குள்ளாகி துதிங்க. கொஞ்ச நேரம் துதிங்க. தேங்க்யூ லார்ட். நானும் தேவனும் தேவ வார்த்தை நானும். ஆமா, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட கிணறாய் இருக்கிறாய். கைகளை எல்லாரும் உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நம்ம எல்லாரும் அமைதியா இருக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூவும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? கேட்கிற தேவனுடைய வார்த்தை, நான் விரும்பின காரியத்தை அது செய்யாமல் அதனிடத்திலே வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லத்தக்கதாக தேவ வார்த்தை என்னில் பலன் செய்யட்டும், தேவ வார்த்தை என்னில் பலன் தரட்டும். நான் வெறுமையாய் இருந்த காலங்கள் முடியட்டும். இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தில் இந்த 2025 7ஆம் மாதத்தில் என் வாழ்விலே தேவனுடைய வார்த்தை என்னை தொடரட்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாயிலை சத்தமாய் உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே அவரை வரவேற்கத்தக்கதாக, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே போகத்தக்கதாக, அவருடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளத்தக்கதாக தேவ வார்த்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு என்னிடத்திலே புறப்பட்டு வரும்படியாக Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. முது மகிமை விளங்க பண்ண போறதற்காக உமக்கு நன்றி. மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கரங்களை தட்டி, என்ன சத்தமாய் கரங்களை தட்டி நாம் யாவரும் அமருவோம். மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த சிநேகம், மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், அது மாறாத சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சிநேகத்தை ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். எத்தனை தூரம் அவரை விட்டு நாம் தூர போயிருந்தாலும் என்னை தேடி வந்து
என்னை கட்டி முத்தமிட்டு அணைத்து மகனே என்கிற ஒரு அரவணைப்பிலே என்னை இம்மட்டுமாய் அவர் நடத்தினாரே, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். வாயிலோடு கையிலோடு இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி நாங்கள் கீழானவர்கள் எல்லாம் மேலானவர்கள் என்ற ஒரு அல்லேலியாய் சத்தமா சொல்லுவோமா? அல்லேலியா சொல்லும் பொழுது நம்முடைய கை மேலே போயிடணும், நம்முடைய கை மேலே போயிடணும். செய்தி வேலை என்பது எக்ஸசைஸ் பீரியடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு குட்டி பிள்ளை, நல்ல ஹெல்த்தியான பிள்ளை நீங்கள் கொண்டாந்து முன்னாடி உட்கார வைத்து பாருங்க, 2 நிமிஷத்துக்கு மேலே அதால் உட்கார முடியாது. சர்ச்சை 10 ரவுண்டு அடிச்சிடும். காரணம் என்னன்னா, அதால் உட்கார முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது. அதே போல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருதுன்னா உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஒன்று அல்லேலியா சொல்லுவீங்க, இல்லைன்னா ஆர்ப்பரித்து பாடுவீங்க, இல்லைன்னா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவீங்க. ஏதோ ஒன்றை கர்த்தருடைய சமூகத்தில் கிரியைகளை நம்ம பண்ணிக்கொண்டே தான் இருப்போம். சாகும் பரியந்தம் ஆவி உள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளும் அமைதியா என்னால இருக்கவே முடியாது. காற்றுள்ள பந்து அடிக்க அடிக்க எழும்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? காற்று இல்லாத பந்து எத்தனை உதச்சாலும் அது எழும்பாது. ஆவிய பெற்ற பிள்ளைங்க வர பிரச்சனை வர 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 அது எழும்பிக்கிட்டு தான் இருக்கும். காரணம், அதுக்குள்ள வந்து ஆவி இருக்கு பாருங்க, அது சாதாரண ஆவி அல்ல, அது சத்திய ஆவி, அது விடுதலையின் ஆவி, அது பரிசுத்த ஆவி, அது விண்ணப்பத்தின் ஆவி, அது மகிமையின் ஆவி, அது விடுதலையின் ஆவி, அது கிருபையின் ஆவி. வீட்டிலையும் வெளியிலையும் சபையிலையும் அந்த ஆவியானவரோடு ஆளுகை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களால் சும்மா இருக்க முடியவே முடியாது. சிதறி போனவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் ஆவியை பெற்ற பிள்ளைகளால் சும்மா இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதத்திலையும் கடந்த வருஷத்தில் எனக்காக சபையார் எல்லாரும் ஜெபித்தீங்க. கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன். எனக்காக ஜெபித்த போதகருக்கும் விசுவாச மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் சொன்னது வேற, நம்ம மருத்துவர் செய்கிறது வேற. எத்தனை பேர் நம்புறீங்க? மருத்துவர் சொன்னது இனிமேல் நீங்கள் சத்தமாக பேசக்கூடாது, அதிகமாக டிராவல் பண்ணக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, அதிக நேரம் கண் விழிக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன். அதுக்கும் பிற்பாடு தான் கர்த்தருடைய ஓட்டத்தை இன்னும் வேகமாக்கி இருக்கிறார், இன்னும் வேகமாக்கி இருக்கிறார். உள்ள ஒரு ஸ்டண்ட் இருக்கு, மெயினான இடத்துல ஸ்டண்ட் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை ஸ்டண்ட் உள்ள இருந்தாலும் என்னை இயக்கிறவர் ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலவீனத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, பலவிதமான கண்ணீர் கவலைகளை பார்த்து என்னை ஒரு நாள் உட்கார வைக்கவே முடியாது. எனக்குள்ள வந்த ஆவியானவர் என் உயிர் இருக்கிற வரையிலும் ஓட பண்ணி கொண்டுதான் இருப்பார். அவருடைய கிரியைகளை இந்த பூமியில நடப்பித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பார்ப்பதெல்லாம் இந்த பலவீனத்தையும் போராட்டத்தையும் தான். ஆவியானவர் பார்க்கறது ஒன்னதான். இந்த பூமியில ஜீவனோடு இருக்கிற வரையில் அவருடைய கிரியைகளை நீங்கள் நடப்பித்தே தீர வேண்டும். காரணம், நாம வந்து சேர்ந்த இடம் அது மாதிரி. நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் வருகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து போகிற பாத்திரமாய் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதிலே நான் சந்தேகப்படாமல் கர்த்தருடைய ஆவியானவருக்கு சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சபையை ஆரம்பித்த பொழுது எத்தனை பேர் பாத்திரமா கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி போக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுவாரம் வரும் பொழுது 4 பாட்டியும் பாத்திரத்தோட வந்துருச்சு. ஏன்னு கேட்டேன். நீங்க போன வாரம் சொன்னீங்கயா, வாங்கி போகத்தக்கதான பாத்திரமா நீ உள்ள வரணும், வெறுமையா போகக்கூடாதுன்னு. நான் நினைச்சுக்கிட்டேன், பரவாயில்ல, அந்த பாத்திரன்னு சொன்ன வார்த்தை உள்ள போயிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 2 பாட்டி போயிருச்சு, அதில் 2 பாட்டி இன்னும் இருக்கு. கர்த்தருக்கு மகிமையா. தேவன் நல்லவர். அது போல ஒரு கூட்டம் கிழக்க போகுது, ஒரு கூட்டம் மேற்க போகுது, ஒரு கூட்டம் தெற்க போகுது, ஒரு கூட்டம் வடக்கு போகுது. எல்லாம் போயிட்டு ஒரு முடிச்ச கொண்டு வருது. அந்தந்த கோயிலுக்கு போய் அந்தந்த முடிச்ச கொண்டு வருது. ஆனா நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
முத்திரை போடப்பட்டவர்களா திருச்சபையில உங்களை என்னை கர்த்தர் நிலைநாட்டி வச்சிட்டார். ஆவிக்குள்ள முத்திரை போடப்பட்டவர்களா? என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலே நான் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வருகிறேன். சபை என்பது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கூடுகிற ஒன்று என்று சொல்லி நாம் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் காண்பிக்கிறபடி நான் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன், அந்த ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொண்டேனானால் ஒருபோதும் சபை ஆராதனையிலே பின்னடைய மாட்டேன், ஒருபோதும் கர்த்தருடைய ஊழியத்திலே பின்னடைய மாட்டேன், ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதிலே, சொல்லுகிறதிலே, கேட்கிறதிலே ஒரு நாள் நான் பின்னடைய மாட்டேன். சொல்லுவோம் ஒரு அல்லேலூயா. நான் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்? ஒருவேளை குடும்பத்திற்கு ஒரு நபராய் நீ வந்திருந்தாலும் சரி, ஊருக்கு ஒரு நபராய் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, கோத்திரத்துக்கு ஒரு குடும்பமாய் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, கவலை இல்லை. கர்த்தருக்கு மகிமையாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஒரு நபரை சந்திக்க சமாரியா ஸ்திரியை தேடி போன என் ஆண்டவர் உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். ஒருவரை தேடி போன ஆண்டவர் எல்லாரும் போய்விட்டார்கள். ஒருவரை தேடி கடைசியாய் நான் அவரை கண்டு என் விரலை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய என்று சொன்ன தேவன் தோமாவையும் தேடி போய் போடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபோல கோத்திரத்துக்கு ஒருவரா, குடும்பத்துக்கு ஒருவரா நீங்கள் வந்திருந்தாலும் உங்களோடு அப்படிப்பட்ட வல்ல தேவன் உங்களோடு வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வந்து சேர்ந்த இடம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்தை எடுத்து இந்த நாளிலே கேட்கிற தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே பலன் செய்யட்டும், என் வாழ்விலே தேவன் விரும்பின சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி விசுவாசமுடையவர்களாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, தேவ வார்த்தை விரும்பினதை அது செய்யாமல் ஒருபோது வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவரே ஆமென் சொல்ற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதி. ஆமென், ஹல்லேலூயா. செய்தி வேளை, எக்ஸசைஸ் பீரியடு. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கண்ணாடியில் இருப்பது போல கர்த்தருடைய ஆவிக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, என் அன்பு தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட வெளிப்பாட்டு சிந்தையோடு நாம் நிற்க பழகுவோமானால் அந்த நாள் வெற்றியின் நாள், அந்த நாள் இன்பத்தினால், அந்த நாள் ஜெயத்தினால், அந்த நாள் விடுதலையினால், அந்த நாள் வாங்குகிற நாள் அல்ல, கொடுக்கிற நாள். கிருபை வரங்கள் வல்லமைகளை அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை, நம்முடைய குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுவார். வேதம் சொல்லுகிறது. நான் எங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் நிறைய பேத்துக்கு தெரியல. ஏதோ வர்றோம், ஏதோ போறோம், ஏதோ இருக்கோம், ஏதோ 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 இல்லை. நான் வந்து சேர்ந்த இடம் அதிபயங்கரமான இடம். நீங்க போய் பாருங்க, புறஜாதி மார்க்கத்தில் கருவறைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க கூடாதுன்றான். சைடுல நின்று பயபக்தியோட வாங்குறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நிலையிலே தேவ சமூகத்தில் நாம் தரித்திருப்போமானால் சுற்றுகிற ஆவிகளுக்கு பயப்பட மாட்டோம், எதிர்கொண்டு வருகிற வியாதிகளுக்கு பயப்பட மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு இருந்து என்னை நடத்துவார் என்று சொல்லி எப்பேற்பட்ட காலத்தில் வெற்றி வகை சூடுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து காட்டுவோம். வேதம் சொல்லுகிறது. நாம் எங்க வந்து சேர்ந்திருக்கிறேன்? நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவராகிய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் நியாயாதிபதியாகிய பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும்
சும்மா சாதாரண இடத்துக்கு வரலங்க. சபை என்பது இத்தனைக்கும் தகுதிப்படுத்தி தகுதி இல்லாத என்ன கிருபையினால இப்படிப்பட்ட மேன்மைக்கு தெய்வ ஜனமாயிருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு வசனம் உங்க உள்ளத்தை தொட்டதுன்னா அந்த வசனம் இருதயத்தில் தரிக்கிற வரையிலும், ஏன் அந்த வசனம் என் வாழ்விலே நிறைவேற்றப்பட வரையிலும் தூக்கம் வரக்கூடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஏது சொல்லுவேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு எனக்கு நேராய் வருகிறதோ அன்றைக்கு தேவன் ஏதோ என் வாழ்விலே அவர் செய்ய துவங்குகிறார். கர்த்தருக்கு மகிமையை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியத்திலே பல காரியங்களை ஆண்டவர் காணும்படி கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். இதுவரையிலும் விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு காரியங்களையும் கடந்து போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் வந்து சேர்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? 1000-10,000 தேவ தூதர்கள், பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவராகிய சர்வ சங்கமாகிய சபை, யாவருக்கும் நியாயாதிபதி, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம், கர்த்தருடைய வசனம் கண்மலை நொறுக்கும் சம்பட்டி. நான் ஏதோ சாதாரண ஆளு அப்படியே எண்ணி உலகத்தோடு உலகமா உறவோடு உறவா கலந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் என்கிறதை மறந்து என் வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிற போகிற காலம் இன்றோடு முடியட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? முடியட்டும். ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிடுங்க. கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும். ரொம்ப வார்த்தையெல்லாம் வேண்டாம், ஒரு வார்த்தை போதும். என் சரித்திரத்தை மாற்றி போட்டுரும். கடந்த வாரத்திலே கேரள பகுதியிலே கொளிஞ்சாம்பாறை என்று சொல்லத்தக்கதான ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு அன்று மாலை ஒரு இடத்துக்கு ஜெபிக்க கூட்டி போயிருந்தாங்க. திருமணம் முடித்து 12 ஆண்டுகள் அந்த மகளுக்கு குழந்தை இல்லை. உறவுகளால் வந்த ஜனங்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சகோதரியாய் அவர்கள் இருந்தார்கள். எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். இதுக்கு மேல் நம்முடைய வாழ்வு வேண்டாம், போதும் என்று. நடந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தவனாய் அந்த வீட்டிற்குள் கால் வைத்த பொழுது பிசாசு அலற ஆரம்பித்தது. இல்லை இல்லை, இந்த பிள்ளையை நான் எடுக்க மாட்டேன், இல்லை இல்லை என்று சொல்லி. காரணம் என்ன? என்னை கண்டல்ல, எனக்குள் இருக்கும் தேவ வார்த்தையை கண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை சொல்லுங்க, நான் வரவில்லை. என் அழகு அந்தஸ்தை குறித்து பேச நான் வரவில்லை. என்னை அபிஷேகித்து என்னை அழைத்து அவருக்கு பிள்ளையாய் மாற்றின என் அப்பாவின் மகிமையை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டை பார்த்து அவர் பார்க்கவில்லை. அழகு அந்தஸ்தை பார்த்து எந்த குலம் என்று நேர்த்து தெரிந்து கொண்டு அவர் அழைக்கவில்லை. கிருபையினாலே அழைத்த அந்த தேவாதி தேவனை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறும்படிதான் கர்த்தரனை அழைத்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் வந்து சேர்ந்த இடம் இப்படிப்பட்ட மகிமையான இடம். சீயோன் மலை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், பரம எருசலேம், 1000-10,000 தேவதூதர்கள், பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவராகிய சர்வ சங்கமாகிய சபை, யாவருக்கு நியாயாதிபதியாகிய இயேசுவினிடத்திலே, பூர்ணராக்கப்பட்ட ஆவியினிடத்திலே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலே நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை தருகிற கர்த்தர். இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் சோர்வல்ல, ஒரு நாளும் பலவீனம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படிப்பட்ட இடத்திற்கு கர்த்தரனை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தரனை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தில் தேவனாகிய கர்த்தரனை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். எப்படியும் மாசம் 1 முறை 2 முறை 3 முறை பாஸ்டர்கிட்ட நான் பேசிடுவேன். அவர் பேசும் பொழுதுதான் அவருடைய வாயில என்னை என்கரேஜ் பண்ணத்தக்கதா ஒரு வார்த்தையை போட்டுருவாரு. நான் அந்த வார்த்தையை அப்படியே கேட்ச் பண்ணுவேன். என்றைக்கு அந்த வார்த்தையை நான் உறுதியாய் பிடிக்க ஆரம்பித்தனோ
என்னுடைய ஓட்டம், என்னுடைய நடை, என்னுடைய விசுவாச வாழ்வு, ஜெப வாழ்வு மலை போல உயர தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். நான் இதை இன்றைக்கு சாட்சியாய் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்திலே தேவ வார்த்தை எந்த மனிதனை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரோ அந்த வார்த்தை பிடிக்க பழகு தேவ பிள்ளையே. என் தேவன் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். என் தேவன் என் வாழ்வுக்கு தேவன் வார்த்தை அனுப்பி இருக்கிறார், ஆவியை ஊற்றி இருக்கிறார். தேவ மனிதன் மத்தியில் இந்த வார்த்தை எனக்கு நேராய் வந்தபடினாலே இனி நான் சோர மாட்டேன், பின் வாங்க மாட்டேன், ஒருபோது நான் மறுதலிக்க மாட்டேன். இன்னும் 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 கர்த்தருக்குள்ளே பலனடைவேன் என்ற உற்சாகத்தின் ஆவி என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை நிறைக்கும் வார்த்தை உங்களுக்கு நேரா வருது அப்படின்னா எழுந்து நின்று சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி பழகுங்க. வார்த்தை உங்களுக்கு நேரா வருது அப்படின்னா அந்த வார்த்தையை கனம் பண்ணி காணிக்கையை செலுத்துங்க. வார்த்தை உங்களுக்கு நேரா வருதுன்னா எழும்பி கர்த்தரை துதிங்க. அந்த பழக்கம் தேவ பிள்ளைகள்கிட்ட என்றைக்கு வருதோ, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். முதலாவது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணுங்க. வார்த்தையை கனம் பண்ணுங்க. அப்ப நம்ம வந்து சேர்ந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்ததுனால சபையை ஒரு நாளும் நாம் அசட்டையாய் நினைக்கலாகாது. ஆமீன். வரலையே, ஒரு நாளும் அசட்டையா நினைக்கலாகாது. காரணம் என்ன சொல்லுவேன்னா, எவ்வளவு கொடுக்கிறோம் என்கிறத நம்ம பார்க்கிறோம், ஆனா எவ்வளவு நீ வச்சிருக்கிறன்றத கர்த்தர் பார்க்கிறார். கொடுக்கிற என்கிறத இந்த பணத்துல தான் நம்ம புத்தி போகுது. எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பலத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நேரத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான கிருபைகளை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை வாங்கி கொண்டு அப்படியே ஒரு தாளந்து பெற்றவனை போல புதைத்து வைத்து வாழ்கிற கிறிஸ்தவ கூட்டமாய் ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஒரு நாள் இருக்க மாட்டேன். 5 வாங்கினவன் இன்னும் 5 சம்பாதித்தான். ஏன்? கணக்கு பார்க்க நாம் ஒவ்வொருவரும் புத்தி உள்ளவர்களாய் கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் 2 வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதித்தான். அந்த 5 வாங்கினவன் கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது எஜமான் சொல்கிறான், உத்தம ஊழியக்காரனே, நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. ஆனா அந்த 1 வாங்கினவன் அவன் சொல்றான், பேசுறான். இந்த பாக்கி 2 பேர் பேசவே இல்லை. இன்றைக்கு நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்வதின் காரணம் என்னவென்றால், சபை இப்படிப்பட்ட ஒரு மேன்மையில் ஒரு சபையாக இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்திருந்தும் நாம் ஏனோ தானே என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள இடத்திற்கு, அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள தேவனிடத்திற்கு, அப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஈவுகளிடத்திற்கு என்னை கொண்டு வந்து சேர்த்ததினால் கர்த்தரை நான் துதிப்பேன். கர்த்தரை நான் துதிப்பேன். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. பாடுவோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாம், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. வெட்கப்படாத சபையில அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு இடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன்.
எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு சபையினிடத்தில் கர்த்தரனை கொண்டு வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து அதற்கு மூளைக்கல்லாயிருக்கிற ஒரு மகிமையுள்ள ஒரு சபையினிடத்திற்கு கர்த்தரனை கொண்டு வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒரு நாள் சோரக்கூடாது. இரண்டாவதாக, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரீரமாகிய சபையினிடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மக்களா கர்த்தரனை கொண்டு வந்ததினாலே என்னிடத்தில் காணப்படுகிற ஒரு திவ்ய சுபாவம், என்னுடைய சுபாவம், என்னுடைய நட எப்படி இருக்கின்றத ஒரு ஆய்வு. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பும் போது வாசிக்கலாம். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, மகா மேன்மையும், கவனிங்க, மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும், வறுமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட எனக்கு மகா மேன்மை, அருமையான வாக்கு தத்துவம். பக்கத்தில் சொல்லுவோமா? உனக்கு ராஜ மேன்மை, அருமையான வாக்கு தத்துவம். பாருங்க, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. நம்ம எல்லாம் இந்த ட்ரெடிஷனல் பாரம்பரியத்தில் கட்டப்பட்டு போனோம். நான் வருவேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன், சபையில என்ன அறிவிப்பு கொடுத்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் அசைய மாட்டோம். சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் இருக்கு, 125ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், 1ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் என்ன ஊத்துனாலும் சரி, என்ன அடிச்சாலும் சரி, நாங்க அசைய மாட்டோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. எப்படி? நாங்க எப்படி இருக்கிறோம்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. நம்ம எல்லாம் அசைகிறவர்கள், நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களால அசையாம இருக்கவே முடியாது. என்னாலே ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண முடியலையே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அழகாய் சொல்கிறது, அசையாமல் நிற்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்போம். இல்ல இல்ல, நீங்க இன்னைக்கு அசைறீங்க. சொல்லுங்க ஒரு ஆமென். அசைவோம், நாங்கள் அசைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்பது இந்த கட்டடம் அல்ல, ஏமாந்துராதீங்க. சபை என்பது அசைகிற நீ நான் ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை தான் சபை. அசைந்தே ஆக வேண்டும். ஆவிக்குரிய வல்லமையை வெளிக்கொணர செய்தே ஆக வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு நான் பயன்படும் பாத்திரமாய் மாறியே ஆக வேண்டும். ஆகவே தான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ராஜ மேன்மைக்கு வாக்கு தத்துவத்துக்கும் பிரியமான பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 2 பேதுரு 1:4, இச்சைகளுக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்கள் அவைகளினாலே எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்காத, இப்படி இரு அப்படின்றதெல்லாம் போதனை புதிதா வந்தவர்களுக்கு வந்து சேரட்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் போதிக்க வேண்டியதில்லை. மீன் குஞ்சுக்கு யாருக்கு நீச்சப்பழை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, உன்னை பெற்றெடுத்துட்டார், ஆவிக்குள்ள உன்னை பெற்றெடுத்துட்டார். எதிர்நீச்சல் போட்டே தீரணும். ஆமீன் சொல்லுங்களேன். எதிர்நீச்சல் போட்டே தீருவ. விசுவாசத்துக்கு புறம்பே எழுகிற அத்தனை காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், ஆவியை பெற்றது உண்மையானால், பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி நடை போடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஜெய கொடி ஏற்றுகிற பிள்ளைகளாய் நான் வாழுவேன். ஒவ்வொரு நாளும். அப்ப இந்த திவ்ய சுபாவம் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க, எனக்குள்ள இருக்கணும். என்ன வசனம் வாசிங்க? அடுத்த வசனம், 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி இருக்க சகோதர, அதிக ஜாக்கிரதையோடு, விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோடு பொறுமை, பொறுமை,
பொறுமையோடு தேவபக்தியோடு அன்பு. இத சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, இவைகள், வாசிங்க இந்த வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். பக்கத்துல பாருங்க, உண்டா சகோதரியே, சகோதரனே, உண்டா? இந்த 8 காரியமும் உண்டா? விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு தேவ அன்பு எனக்கு உண்டா? இவைகள் உண்டாயிருந்து பெருகினால். பெருகிறது அப்புறம், முதல்ல உண்டா இருக்கா? நான் சொல்றேன், வந்து சேர்ந்த இடத்துல வாழுகிற தேவ பிள்ளையா இருக்கிறன்னா, வார்த்தையினால் பிழைக்கிறன்னா, இவை இல்லாமல் ஒரு நாள் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே ஆமென் சொல்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திவ்ய சுபாவம், என்னிடத்துல ஒரு சுபாவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான இடத்திற்கு அழைத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சுபாவத்தை கர்த்தர் எனக்குள்ள வைத்துட்டாரு. என்றைக்கு இயேசுவை கிறிஸ்து என்று நான் அறிக்கையிட்டேனோ, அன்றைக்கே இப்படிப்பட்ட திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மேன்மையையும் அருமையான வாக்கு தத்துவங்களையும் தேவனாய கர்த்தர் எனக்கு அருளி செய்திருக்கிறார். தாங்கப்பான்னு கேட்கறது இல்ல. திவ்ய சுபாவத்தின் பங்கு உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ அதில் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேதத்தை படிக்கும் பொழுது 2 கொஸ்டின். 1, நான் யாரு? 2வது, நான் ஆராதிக்கிற தேவன் யார்? இந்த கொஸ்டினோட நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிங்க, அல்வா மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் சலிக்காது, ஒரு நாள் சத்தியம் சலைக்காது, ஒரு நாள் பின் வாங்காது. அன்பு தெய்வ ஜனமே, அழைக்கப்பட்ட அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதது. அது மாறாதது. எப்பேற்பட்ட இடத்துக்கு என்ன அழைத்து வந்திருக்கிறார், எப்படிப்பட்ட பங்கை என் தேவனாகிய கர்த்தரனுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் எனக்கு உண்டாயிருந்து பெருகினால், வாசிங்க இந்த வசனம், இவைகள் எனக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லவே இல்லை. என்றைக்கோ நடந்த காரியத்தை சொல்லி அம்புலி மாமா கதையை கேட்டு அப்படியே ஓடணுன்றது தேவனுடைய திட்டம் அல்ல. மாறாக சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த சத்திய உண்மை என்பதை நிரூபிக்க ஒவ்வொரு கடனாளிகளாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க் கடைசி வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? ஊழியனால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? வரம் பெற்றவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று எழுதி வைக்கல. கடைசியா சொல்றார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். கர்த்தர் இவ்விதமாய் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். மத்தேயு 28 கடைசியில சொல்றாரு, மார்க் 16 கடைசியில சொல்றாரு, என் அன்பு தெய்வ ஜனமே, திவ்ய சுபாவத்தின் பங்கு, வந்து சேர்ந்த இடத்துல கற்றுக்கொண்ட திவ்ய சுபாவத்தின் பங்காக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோமானால் வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்யாமல் ஒரு நாள் நான் இருக்கவே முடியாது. கையில் விரித்து ஒரு ஆமென் சொல்லிருங்க. இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதம் வந்ததுன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வரும். கேத்தலிக்ல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டதுனால இந்த ஜூன் 12ஆம் தேதி மேல்நாரியப்பனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு இருக்கு, அரியலூர் மாவட்டத்தில். அங்க போற வழக்கம் எனக்கு இருக்கு. ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிறகு, நான் என் கூட 4 பேரை கூட்டிட்டு போனேன். போகும் பொழுது பர்ஸ் அடிச்சுட்டான். 4 பேர்த்த நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். 10 பைசா இல்ல, டிக்கெட் மட்டும் இருக்கு. அங்க போய் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாங்க போனேன். எதுக்கு போனேன் அப்படின்னா, நமக்குள்ள தேவாவியை பெற்றிருக்கிறோம்,
இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்துட்டு வரலாம். அங்க போய் முழங்கால மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கே, நம்ம போனோம்னா அநேகரை எழுப்பி விட்டு வந்துடலான்ற விசுவாசத்துல போறேன். போறப்பே வந்து பரிச்சை, இப்போ பிஹெச்எல் வேலை செஞ்ச அந்த கார்டு எல்லாம் போயிடுச்சு. பணம் கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வைத்திருந்தேன். அப்பெல்லாம் பஸ் டிக்கெட் ரொம்ப கம்மி, எல்லாம் போயிடுச்சு. போய் மரத்தடியில் போய் அமர்ந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 3-4 பேர் சேர்ந்து கர்த்தர் சொன்னார், அங்க போ, எந்த இடத்தை நோக்கி வந்தியோ அந்த இடத்துக்கு போ. போனேன். ஒரே நாள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. போன பரிசை பார்க்கல, பணத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல, கர்த்தருடைய வேலையை செய்தேன். நடந்தது என்ன தெரியுமா? நான் கொண்டு போனது ஒரு துளி, திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது பல துளி. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், ஊழியத்தை ஆசீர்வதித்தார். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். கர்த்தருடைய வல்லமை எங்கு பலமாய் வெளிப்பட்டது. ஆவியை பெற்றவனால சும்மா உன்னால இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது, ஜெபிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, பாடாம இருக்க முடியாது, கர்த்தருடைய வேலையை செய்யாம இருக்க முடியாது. காரணம், நான் வந்து சேர்ந்த இடம். அது போல எனக்குள்ள காணப்படுகிற தீவிய சுபாவத்தின் பங்கு அது ஒரு நாள் என்னை வெறுமையா இருக்க விடாது, விடவே விடாது. அப்படி என்றால் கடைசியா ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசத்தின் நடை. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ஆமென். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். விசுவாச நட, தேவ பிள்ளைகளின் விசுவாச நட. முதலாவது வந்து சேர்ந்த இடம் எப்படிப்பட்டது கற்றுக்கொண்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இரண்டாவது, எனக்குள்ளே காணப்படுற திவ்ய சுபாவத்தின் பங்கு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். மூன்றாவது, என்னுடைய விசுவாச நட எப்படி. இந்த விசுவாச நட மட்டும் தேவ பிள்ளைகளிடத்துல ஒவ்வொரு நாளும் காணப்படுமானால் உன்னால சும்மா இருக்க முடியாதுங்க. மாயமற்ற அன்பை காண்பித்துட்டு வாழவே முடியாது. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருப்பீர்கள். வாசிங்க அந்த வசனத்துல. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்னுடைய விசுவாச நட எப்படி இருக்கின்றத சற்று ஆராய்வோம். தெய்வ ஜனமே, தேவன் உங்களோடு இடைபடுகிறது உண்மையானால், நான் அந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு இடைபடுவது உண்மையானால், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையா இருப்பேன், ஆவியிலே அனலாயிருப்பேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்பேன். உபத்திரத்திலே பொறுமையாயிருப்பேன். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பேன். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுவேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஒருபோதும் சபிக்க மாட்டேன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய விசுவாசத்தின் நடை எப்படி இருக்கிறது? முதலாவது, நான் வந்து சேர்ந்த இடம். இரண்டாவது, என்னுடைய சுபாவத்தின் நிலை. மூன்றாவது, என்னுடைய விசுவாசத்தின் நடை. ஒரு நாள் அசதியா இருக்க மாட்டேன். ஒரு நாளும் இந்த மூன்று காரியமும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்விலே, ஒரு விசுவாச குடும்பத்திலே, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த மூன்று பகுதியும் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யுமானால், கர்த்தருடைய கிரியைகளை இந்த பூமியில நடப்பிக்காம உங்களால வாழவே முடியாது. சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவள். கலப்பையின் மேல் கைவிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்படி என்றால் அழைக்கப்பட்ட தேவ மேன்மை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நான் இப்படிப்பட்ட நிலை, இந்த மூன்று நிலையையும் ஒவ்வொரு விசுவாச மக்களும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் செயல்படுமானால் ஊழியம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்க ஒவ்வொரு வீடும் ஊழியமா மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க?
ஆமென். நான் நிறைய பேசுவேன், ஆனாலும் எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சது. பேசட்டுமா முடிக்கட்டுமா? நீங்க சொன்னீங்கன்னா பேசுறேன். கையை வேத்தி காட்டுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன அந்த வார்த்தை என்ன நானே ஹைலைட் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. எந்த ஆவிகளுக்கு மேலாக கர்த்தரனை வைத்திருக்கிறார், எந்த பிரச்சனைக்கு மேலாக கர்த்தரனை வைத்திருக்கிறார், எந்த சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டால் பல வழிகளை திறக்க என் அப்பாவிடத்தில் உண்டு. எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். காரணம், நான் வந்து சேர்ந்த இடம் அப்பேற்பட்ட இடம், அப்பேற்பட்ட இடம். ஆமா, ஒன்றுமில்லாது பேச மாட்டாத ஊமையான நட்டக்கல்லை சுற்றி சுற்றி மணமணம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி மணமணம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? சுட்ட சட்டி கரிசுவை அறியுமோ? நட்டக்கல் பேசுமோ நாதா உனக்குள் இருக்கைன்னு அவ்வ பாட்டி பாடினாங்க. இன்னைக்கு உலகத்தை சார்ந்து வாழ்ற ஒரு மனுஷனை காட்டிலும் சத்தியத்தை சார்ந்து வாழ்ற மனுஷன் ஒரு வித்தியாசமானவனா இந்த பூமியில வாழும்படி தான் சரீரமாகிய சபையில உங்களை என்னை கர்த்தர் அங்கமா வைத்திருக்கிறார். கூவி அலையுங்கோ, கூப்பிட்டு சொல்லுங்கோ, ஆவியுள்ள நாளெல்லாம் ஆர்ப்பரித்து பாடுங்கோ, கர்த்தா ஒருவன் தெய்வம் இருக்க கல்லையெல்லாம் தெய்வம் என்கிறீரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் செத்த கடவுளை ஆராதிக்கிற தெய்வ கூட்டம் இல்ல. நம்ம நீ நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தெய்வ கூட்டம். உயிருள்ள வாசியா ஜீவனை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் உபாகமம் 30:19, இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இன்று உனக்கு முன் வைக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு பிழைத்து பெருகும்படி, பிழைத்து பெருகும்படி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வந்து சேர்ந்த இடத்த எத்தனை பேர் சபையை கனமா என்றீங்க? கனமா என்னங்க? சபை கொடுக்கப்பட்ட தேவ மனுஷனை கனமா என்னங்க? சபையிலே கர்த்தர் வைத்த தரிசனத்தை கனமா என்னங்க? சபையிலே நடப்பிக்கிற தேவனுடைய ஊழியத்தை கனமா என்னங்க? இந்த பூமியில ஒருவேளை அதுக்கெல்லாம் பரிசு இல்லாம போலாம். ஒரு நாள் தேவனிடத்தில் போகும் பொழுது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் என்ற சத்தத்துக்கு சுதந்திரவாளியா சரீரமாகிய சபையை கர்த்தர் எடுத்து நிறுத்திடுவார். சபையை கனமா நினைங்க, கனமா. திவ்ய சுபாவத்தின் பங்கு, இந்த திவ்ய சுபாவத்தின் பங்குல நீங்க நடந்து பாருங்க, உனக்குள்ள காண்பித்து பாருங்க. ஒருவன் கர்த்தரோடு இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். உன் குடும்பத்தார ஒப்பு கொடுப்பார், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை ஒப்பு கொடுப்பார். வார வாரம் யாராவது ஒருத்தரை கை கோத்து இழுத்துட்டு வந்துட்டே இருப்ப. நான் மீண்டும் மீண்டும் இந்த ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்றேன், நான் சும்மா இருப்பவன் அல்ல. கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிறகு நான் சும்மா வாழ்பவன் அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்காக நான் பயன்பட பாத்திரமாய் மாறியே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் விசுவாசத்தின் அடையை வெளிக்கொணர செய்தே தீர வேண்டும். இந்த 3ஆம் பகுதியை மீண்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பட்சமா இருக்கிறதுனா என்ன தெரியுமா? சபையில யாராவது பக்கத்துல உட்கார்ந்து அழுதோ அல்லது வேதனைப்பட்டு ஒடுங்கியோ கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்தாங்கன்னா, கர்த்தருக்காக போய் வீட்டில் நிற்கிற பாரு, அதான் பட்சமா இருக்கிறது. இங்க சபையிலிருந்து ஒரு சில முக்கிய அறிவிப்புலாம் வருது பாருங்க. தேவனிடத்துல இது எல்லாத்துக்கும் நிற்கிறீங்க பாருங்க, அதான் பட்சமா இருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய். வாசிங்க. கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். முந்திக் கொள்ளுங்க. அவங்க தோத்திரம் சொன்னாதான் நான் தோத்திரம். நோ நோ நோ. கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட தேவநாம மகிமைக்காக ஒரு காரியம் சொல்றேன். ஒரு நாள் இரவு ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். 4 பேர் இருந்தோம். வீட்டுக்காரர் தூக்கம் போட்டு வீட்டுக்காரமா வந்துருச்சு ஜெபத்துக்கு. அந்த வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்கவர் யாருன்னா ஒரு பாஸ்டர். ஏமா நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரீரத்தில் ஒரு விதமான காரியம் அந்த சகோதரி சொன்னாங்க. கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்குள்ள இருந்த
ஒரு சில ஆவிகள் வெளியே ஓடினது. அதுக்கு பிற்பாடு நான் உட்கார வைக்கல, நீ முதல்ல கிளம்புன்ட்டேன், நீ போங்க கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருங்க, ஊழியத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். எப்படியோ பாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. மறுநாள் அங்கே இருந்து வந்தார். என்னை இப்படித்தான் இல்லை, அமைதியா உட்கார்ந்துருந்தேன், சட்டையை கழட்டிட்டேன். 2 அடியாவது அடிச்சிருங்க, தயவு செய்து பேசாதீங்க. ஊழியக்காரன் வாயில கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமீன். வரலையே? தேவ வார்த்தையை பேசுற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலும் ஜீவனை வைத்திருக்கிறார். நான் பெரிய ஆளுன்றதை காண்பிக்கிறதுக்காக சொல்லலங்க. அடுத்த 6 மாதம் அட்டாக்ல இறந்துட்டாரு. இன்னைக்கு அந்த சகோதரி சபை நடத்திட்டு இருக்காங்க. நான் அதை ஏன் சொல்றேன் தெரியுமா? எந்த இடத்திலும் தேவன் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். யாரை கொண்டு எதையும் செய்ய அவர் வல்லவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். அவரால் ஆகும். அவரால் ஆகும். பட்சமா இருங்க, கணம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளுங்க. அசதி ஒரு நாள் வேண்டாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அசதி வேண்டாம் சகோதரா, அசதி வேண்டாம். ஒரு நாள் தேவ பிள்ளைகளுக்கு அசதி வேண்டாம். எலியாவே விட்டு வைக்கல, உன்னை விட்டு வைக்காது. அது கடைசி நாட்டில் வந்துச்சு பாருங்க இந்த செல்லு. இதுக்கு பேரு தொலைபேசி இல்ல, தொல்லைபேசி. 5 நிமிஷம் தான் எடுப்பா, 1/2 மணி நேரம் ஓடிரும். ஒரு காரியம் தான் எடுப்பா, 9 காரியம் ஓடிரும். விசுவாசியே, நீ ஒரு நாள் ஏமாந்து போய்விடாதே. குறிப்பா வாலிப சகோதரையா சகோதரியே, பிள்ளைகளுக்கு நான் தயவாய் கேட்கிறேன், கண்ணீர் விட்டு கேட்கிறேன், ஒரு நாளும் இதற்கு நீ அடிமையாகி விடாதே. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். எதற்கு நான் அடிமை கிடையாது, அதுதான் எனக்கு அடிமை. எத்தனை பேர் ஆமா சொல்லுவீங்க? அதுதாங்க எனக்கு அடிமை. இந்த சிந்தையில என்றைக்கு தெய்வ பிள்ளைகள் வாழ ஆரம்பிக்குதோ அன்றைக்கு தான் திவ்ய சுபாவத்தின் பங்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் இதுக்கு அடிமை இல்லை, அதுதான் எனக்கு அடிமை. பணத்துக்கு நான் அடிமை இல்லை, அதுதான் எனக்கு அடிமை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நான் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி தான் கர்த்தரனை அழைத்து வந்தார். இப்படிப்பட்ட அதிபயங்கரமான சபையிலே கர்த்தரனை வைத்தார். திவ்ய சுபாவத்தின் பங்கிலே வாழும்படிதான் கர்த்தரனை நடத்தினார். விசுவாசத்தின் நடை ஒவ்வொரு நாளும். அசதி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அழகா சொல்ற அந்த வசனத்துல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். டெய்லி வீட்டுல குறைந்தது ஒரு 1/4 மணி நேரமாவது நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். நான் இன்றைக்கு இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஆவியை பெற்றவனால ஜெபிக்காம, துதிக்காம, ஓடாம, கர்த்தருடைய வேலையை நடப்பிக்காம, கர்த்தருடைய கிரியைகள்ல மகிழாம உங்களால இருக்கவே முடியாது. ஏமாற்றப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் ஆமா சொல்லுவீங்க? எனக்கு வேண்டாங்க, எனக்கு வேண்டாங்க. ஒரு நாள் சத்தியத்தை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். இதை குறித்து பேச எனக்கு நேரம் பத்தல, காலம் பத்தல, கதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வருவதாக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் அசதி ஆகாது, அசதி ஆகாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. பாடாமையினால இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விசுவாச பிள்ளைகள் உண்டு. அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா அங்கே இருந்து வருவாரு, ஏய் முடி சீக்கிரம், நீ பாட்டை இழுத்துக்கிட்டே இருக்க. எத்தனை தகப்பன்மார் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லல. நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? முதல்ல நீங்க மனம் திரும்புங்க, திவ்ய சுபாவத்தின் பங்குக்கு நீங்க வாங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசத்தின் அடைக்கு அப்படி நீங்க வாங்க. காலத்தையும் நேரத்தையும் கொடுத்தவருக்கு கால நேரங்களை பார்க்காதீங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ரூம்ல ஒரு நாள் வாழ்க்கலாக்க வைக்காதீங்க.
ஒரு நாள் வைக்காதீங்க. காரணம் என்னவென்றால் காலம் அவர் கையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? என்னுடைய காலம், சங்கீதம் 31:15 நினைக்கிறேன், என்னுடைய காலம் அவர் கையில் இருக்கிறது. அந்த காலத்தை கர்த்தர் கொடுத்துப்பாரு. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஓ வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும். சரீரமாகிய சபையில் நடக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம், ஆராதனை கட்டடங்கள் எல்லாம், ஒவ்வொரு வீடும் மாறும். இந்த பிள்ளைய பார்த்தையா, இப்படிப்பட்ட திவ்ய சுபாவத்தில் இப்படிப்பட்ட விசுவாச நடக்கிற குடும்பம் சபையா மாறும். ஊழியம் வீட்டில் நடக்கும். அதுதான் கர்த்தர் வீட்டை கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? நான் மட்டும் படுத்து படுத்து எந்திரிச்சு உருண்டு செவுரை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து கதையை மூடுறதுக்கு அல்ல, மூடுறதுக்கு அல்லவே அல்ல. நடந்த சாட்சியெல்லாம் சொல்லுவேன், நான் இன்னைக்கு பூரா சொல்லுவேன். அவ்வளவு செய்திருக்கார் ஆண்டவர். கடந்த மாதத்துல டால்மியாபுரத்தில் பாஸ்டர் சம்பத் சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். ஒரே பிரசங்கத்தில் 13 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. போன மாசத்துக்கு முந்தின மாசத்துல, போன மாசம் பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 17 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அறுவடையின் தேவன் இந்த அடியானை கொண்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து சேர்ந்த இடத்திலும், திவ்ய சுபாவத்தின் பங்கிலும், விசுவாசத்தின் நடையிலும் நான் உறுதி பூணுவேன் என்று சொல்லி உறுதியான தர்க்கிக்கு அங்கு தேவசமுத்திரன் எடுத்து நீ வைப்பாயானால் என்ன காட்டில் கர்த்தர் உங்க ஓட்டத்தை அதிகமாக ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். திறந்த சாட்சியை உங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். உன் விசுவாசம் உண்டு என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நம்புற பிள்ளைய கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? நிச்சயமா செய்வார். யாரை கொண்டுங்க செய்வார்? அவருக்கு அழகு தேவையில்ல, அந்தஸ்து தேவையில்ல, படிப்பு தேவையில்ல, பட்டம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அவர் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் ஒன்று இருந்தா போதும். கிரியைகளை செய்ய அவர் துவங்குவார். விசுவாசிக்கிறவர்கள் நேரத்தையும் காலத்தையும் கொடுப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆதி முதல் அந்தவரை விசுவாசத்திலே ஆரம்பித்து, விசுவாசத்திலே ஆவியை பெற்றேன், விசுவாசத்திலே ஜெபித்தேன், விசுவாசத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றேன், விசுவாசத்திலே A to Z எல்லாம் விசுவாசத்திலே நடத்தப்படும் பொழுது நன்மையான ஈவுகளின் வழியாய் நடக்காமல் ஒரு நாளும் போகாது. அந்த தேவன் மாறாதவர் இருக்கிறார். மகிமையின் தேவன் இன்றைக்கு உங்கள் விசுவாச நடையை அவர் உறுதிப்படுத்தட்டும். நாம் அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். இந்த 3 காரியங்கள்ல நான் உறுதி கொண்டு நிற்பேனா, ஆவியின் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனக்கு கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள வைத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து சோம்பலை பார்க்க வேண்டாம். அப்படியே தேவனுக்கு சரண்டர் ரொம்ப முக்கியம். சரண்டர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னிலே காணப்படுகிற குறைகள், என்னுடைய வாழ்வு, நான் ஏதோ ஏனோதானே என்று நடத்தின சபை ஏனோதானே என்று எண்ணின நாட்கள் முடியட்டும், முடியட்டும். இன்றைக்கு என் வாழ்விலே திவ்ய சுபாவத்தின் பங்கு எழும்பட்டும். விசுவாச நடை இன்றிலிருந்து நடக்கட்டும். அப்படியே பக்கத்தில் இருக்க கையை பிடித்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில, கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், ஓ நன்றி, ஓ நன்றி, ஓ நன்றி. இந்த வார்த்தை அப்படியே நினைவு கூர்ந்து, எனக்குள்ள கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எனக்குள்ள கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் அதை வெளிக்கொணர செய்யும்படியாக வார்த்தை உண்மையிலே தேவன் வைத்திருக்கிறாரு. ஆண்டவரே, இன்றைக்கு நான் கேட்ட தேவனுடைய வார்த்தை நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல. சவுலை தேவன் அன்றைக்கு அபிஷேகித்த பொழுது, அன்று சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்த பொழுது அவன் சாதாரண கழுதையை தேட போனவன் தான். ஆனால் சாமுவேலை சந்தித்த பிறகு சவுலின் நிலை மாற்றப்பட்டது. அவன் வேறு ஆவி உடையவனாய் மாறினான். இன்றைக்கு கேட்ட சத்தியம் இன்றைக்கே என் வாழ்வில் நிறைவேற்றப்பட விசுவாசித்து எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில Thank you Lord, thank you Lord, hallelujah. Thank you Lord. திவ்ய சுபாவம் என்பது ஒவ்வொரு நாளும் அப்பாவோட பாதத்துல கையை உயர்த்தி நிக்கிறவங்களுக்கு தான் வரும். ஒரு விஷயம் அப்படியே கையை உயர்த்தி, அப்பா
பூலோக நன்மைக்காக அல்ல, பரலோக வல்லமை, என்னுடைய சுய விருப்பம் அல்ல, தேவன் என்னில செய்யவிருக்கிற அந்த விருப்பம் இன்றைக்கு தொடங்கட்டும். நான் முடிக்க போறேன். கைகளை உயர்த்தி, அப்பா, நான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்று பாரம்பரியத்தை கை கொண்டு வந்தது ஒண்ணமா, அப்படியே 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 போன நாட்கள் முடியட்டும். இன்றைக்கு விசுவாச நடை மாறட்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையா நான் மாறட்டும். மற்றவர்களை ரட்சிப்புகள் நடத்துகிற கிருபை மாறட்டும். மற்றவர்களுக்கு எனக்குள்ள இருந்த வல்லமை வெளிப்படட்டும். மற்றவர்களுக்கு நான் விளக்காய் மாறட்டும். மற்றவர்களுக்கு உப்பாய் மாறட்டும். மற்றவர்களுக்கு மலை மேல் உள்ள பட்டணமாய் மாறட்டும். மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். அப்படியே கையை வைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை இல்ல, அந்நிய பாஷை இல்ல, ஆவிக்குள்ளாயி 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 ஜெப வல்லமையில எழுப்பப்படட்டும். ஜெப வல்லமையில எழுப்பப்படட்டும். நீ கேட்ட வசனத்தை இப்பே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி கேட்பதை கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. வார்த்தையின் வல்லமை ஒரு நாள் பிரிக்க முடியாது. அவர் விரும்பினதை தானாய் செய்யாம ஒரு நாள் விட மாட்டார். என்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதோ அன்றைக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட தீரும். எனக்கு நான் சுயமாய் ஓடின காலம் முடியட்டும். என்ன யாருக்காவது பிரயோஜனம் இல்ல பாத்திரமா. அரபா ஷபாலபா துனரா ஷக்கனரா ஆவிக்குள்ளாகி ஆவிக்குள்ளாகி தனி ஜபத்துல அல்ல, கூட்டு ஜபத்துல ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு. உனக்குண்டான ஆவி வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, எழுப்பி விடு. அசதியா இருந்த காலம் முடியட்டும், முடியட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க, எல்லாரும் துதிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன கொண்டு வந்ததுக்காக நன்றி. திவ்ய சுபாவத்தின் பங்கு இன்றையிலிருந்து எனக்கு வெளிப்படட்டும். அசதியா இருந்த காலம் முடியட்டும். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபிக்க முடியாத அநேகருக்குள்ள அந்த ஜபாவிய கர்த்தர் ஊட்டிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். துதிக்கவே முடியாது இருக்கிற அநேகருக்குள்ள, பாடாம இருக்கிற அநேகருக்குள்ள அந்த ஜபாவின் வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், ஆவியில பார்க்கிறேன். நீ யாரையும் பார்க்காத, ஊக்கமா துதி ஆண்டவரை, ஊக்கமா துதி. இன்றிலிருந்து உன்னை அபிஷேகித்த நோக்கம், உன்னை அழைத்த நோக்கம், உன்னை வேறு பிரித்த நோக்கம் வெளிப்படட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவ மகிமை ஊற்றப்படட்டும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி, ஓ நன்றி, ஓ நன்றி. என்றைக்கு இருக்கும் தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கு மாறாதவர் என்கிற சத்தியம் இன்றைக்கு சபையில வெளிப்பட போகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷ, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம் என்கிற இப்படிப்பட்டவைகளுக்கு பிரமாணம் இந்த பூமியில ஒன்றுமில்லைன்றத கர்த்தர் உன்மூலமா கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆவியின் வரங்கள் செயல்பட போகிறது. சபையில கர்த்தர் சொன்னார், அற்பமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை நான் செய்ய துவங்குவேன், நான் துவங்குவேன். சர்வ வல்லமையுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. இப்படிப்பட்ட வல்லமையில ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக, சரீரமாகிய சபையில் எங்களை அங்கமாய் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். திவ்ய சுபாவத்தின் பங்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் நடை ரோட்டிலே, வீட்டிலே, நடக்கும் இடத்திலே நீர் மகிமை விளங்க செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதியான மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. விசுவாசித்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.